அஸ்தாஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். நிச்சயமாக உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால் சங்கைக்குரியவர், மரியாதைக்குரியவர், கண்ணியத்துக்குரிய யார் என்று சொன்னால் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்வின் இறையச்சத்தால் உள்ளவர்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு ஹஜரத் அவர்களிடம் தன் பிள்ளையை ஒப்படைக்க வேண்டும் ஆசைப்பட்டார்கள். சபையை கூட்டினார்கள். கூட்டி சொன்னார்கள், எனக்கு என் மகனுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கமுள்ள ஒரு உஸ்தாத் தேவை. நம்ம நாட்டிலே யாராவது அப்படி இருந்தால் தெரியப்படுத்துதல் சொல்லப்பட்டது. அப்ப சொன்னாங்க, இது மாதிரி ஒரு கிராமத்துல ஒரு குடிசையில ஒரு உஸ்தாது அகர்ந்தவர்கள் ஓதி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அங்கு அவருக்கு வந்து படிக்கக்கூடியவர்கள் நிறைய மாணவர்கள் படிக்கின்றார்கள். சங்கையானவர், மரியாதையானவர். அவருக்கு தங்களுடைய பிள்ளையை ஒப்படைத்தால் நன்றாக எடுத்து ஆலோசனை சொல்கிறார்கள். மன்னர் சொல்கின்றார்கள், அப்படி என்றால் அவரை அழைத்து நமது அரண்மனைக்கு வர சொல்லுங்கள். அவர் நினைப்பதை விட நாம் அதிகமாக அவருக்கு ஊதியத்தை கொடுப்போம் என்று சொன்னார். மன்னர் இடத்திலிருந்து அரசவையிலிருந்து என்ன செய்கின்றார்கள், அரசபை அந்த அமைச்சர்கள் நாம் வருகின்றார்கள். அந்த கிராமத்துக்கு வந்தவுடனே கிராமம் அதிசயது பார்க்கிறது. நமது ஊருக்கு என்ன, ஒரு பெரும் பட்டளத்தோடு வருகின்றார்களே, யார் என்று விசாரிக்கின்ற இடத்துல மன்னர் அரசவை அனுப்பியிருக்கார். நேரா அந்த உஸ்தாது அவர் வீட்டுக்கு போனார்கள். சலாம் சொன்னார்கள், உள்ளே வர சொன்னார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு படித்து கொடுக்க வேண்டும், ஓதி கொடுக்கின்றதற்காக தங்களை அழைத்து வர சொல்லியிருக்கின்றார்கள் சொன்னார்கள். அந்த உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள், இங்கு நிறைய பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அன்றாட வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கின்றார்கள். எனவே துணிச்சல் வேண்டும், அதற்கு தைரியம் வேண்டும். சொன்னார்கள், உங்களுடைய மன்னருடைய பிள்ளையை தேடி கொண்டு இங்க வந்து விடுங்க, விட்டுட்டு போங்க, அந்த பிள்ளைக்கு நான் படிச்சு கொண்டு சொன்னாங்க. இந்த செய்தியை போய் மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க. மன்னர் கோவப்பட்டுட்டாங்க. ஒரு மன்னர் கூப்பிட்டு ஒரு வரலையா, அடுத்த உத்தரவு சொன்னாங்க, அரசு உத்தரவு. முன்னால மன்னர் உத்தரவு, இப்ப அரசு உத்தரவு, நீங்க போய் சொல்லுங்க. அரசு உத்தரவு கண்டிப்பா கட்டுப்படுத்தாங்க. அந்த காலத்துல இந்த காலத்துல அரசு ஒரு சட்டம் போட்டு உத்தரவு கொடுத்துருச்சா கட்டுப்படணும், அது நியதி. இப்ப சொல்லுகிறேன், இந்த அரசு உத்தரவு அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, உங்களுக்கு வர சொல்லுங்க. அந்த ஓலையை கொண்டு வர்றாங்க. அரசவையிலிருந்து என்ன செய்ய, அந்த அமைச்சர்கள் சொன்னார்கள், இது மாதிரி அரசு உத்தரவு உங்களுக்கு வந்திருக்கின்றது, நீங்க உடனே கரப்பண்ணு. அந்த உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள், அரசு உத்தரவா? ஆமா, என் செருப்பு கூட வராது சொல்லுங்க. அரசு உத்தரவா? என் செருப்பு கூட வராது சொல்லுங்க. எவ்வளவு ஒரு துணிச்சல்! இந்த செய்தியை மன்னட்ட போய் சொல்றாங்க. இந்த காலத்துல முடியுமா? அது சாதாரண சிறு சிறு பொறுப்பில் இருக்கக்கூடிய வீட்டுக்கே போக நிலைமை என்ன ஆகும்?
அதோட கொஞ்சம் பெரிய பொறுப்புல இருந்தாங்கன்னா எம்எல்ஏவோ எம்பியோ இருந்தாலும் என்ன நிலைமை இன்னைக்கு நடக்கும்? வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க, அஜர்த்தை பார்த்து ஓதி கொடுக்கணும், போக மாட்டேன்னு சொன்னா நிலைமை என்ன ஆகும்? இவங்க சொன்னக்கூடிய வார்த்தை கடினமான வார்த்தை. இந்த செய்தியை போய் சொல்லுகின்றார்கள் மன்னரிடத்தில். மன்னர் புறப்பட்டு நேர மகனை கூப்பிட்டு நேர கிராமத்துக்கு வந்துட்டாங்க. மன்னர் இறங்கி வந்து அந்த வீட்டில் தாழ்ந்த வீட்டு குடிசையில் நுழைந்து மகனை கூட்டம் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு உஸ்தாதை நான் தேடிக்கொண்டிருந்தேன், தகுதியான உஸ்தாதை, என் பிள்ளை கல்வி கற்பதற்கு தகுதியான உஸ்தாதை நான் தேர்வு செய்திருக்கிறேன், என் பிள்ளையை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன், நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுங்க. காலங்கள் உருண்டோடின. ஒரு சமயத்தில் அசருடைய நேரத்திலே வெளியில என்ன செய்கிறார்கள், அவர்கள் செல்கின்ற நேரத்தில் அசர் தொழுகைக்காக வேண்டி ஒளி செய்வதற்காக வேண்டி மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மகனாரை தண்ணி எடுத்து கொடுக்க சொல்றாங்க. தண்ணி எடுத்து ஊத்துறாங்க, ஒளி செய்யறாங்க. மன்னருடைய பட்டணம் பக்கத்துல வந்துருச்சு. காலுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க, மன்னர் பட்டணம் வந்துருச்சு. அரசே வராது, வந்தாலும் சரி செருப்பு வரா சொன்ன அந்த அசர்கிட்ட, அந்த உஸ்தாதிட்ட மன்னர் பாக்குறாங்க, மன்னுடைய மகன் ஒளி செய்வதற்காண்டி தண்ணீரை ஊற்றி கொண்டு அதன் காலுக்கு ஊற்றிக்கிறத மன்னர் பார்க்கிறார். எப்படி இருக்கும்? இதுக்கா நான் உன்ட்டு அனுப்புனேன், எப்படி போச்சு, என் பிள்ளை எப்படியா செய்வீங்க அப்படின்னா வந்துரும்ல. மன்னர் இறங்கி வந்தார். சொன்னார்கள், பெருந்தகை அவர்களே, நான் பார்ப்பது இப்படி பார்க்கக்கூடாது. ஒரு கையிலே தண்ணி வைத்து இன்னொரு கையிலே வந்து உங்கள் காலை தொட்டு கழுவ வேண்டும். 2 கையில ஊத்தக்கூடாது. என் மகனை நான் எந்த கோலத்தில் காண வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், ஒரு கையிலே ஜொக்கிலே தண்ணி எடுத்து ஊட்ட வேண்டும், இன்னொரு கையிலே தங்களுடைய காலை பிடித்து கழுவ வேண்டும். இந்த மரியாதை நான் எதிர்பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு யூதனுடைய ஜனாசா வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார்கள். சஹாபர் மக்கள் கேட்டார்கள், முஸ்லிம் இல்லையே, ஒரு மூமின் இல்லையே, ஒரு யூதனுடைய ஜனாசாக்கு நாங்கள் ஏன் எதிர்க்க வேண்டும்? அது ஒரு மையத்து ஜனாசா, அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும் சொன்னார். சையதுனா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வருகின்றார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை நிமித்தமாக தன் பிள்ளை வருகிற என்பதற்காக எழுந்து நிற்பார்கள். போய் இந்த குழந்தைய வர சொல்லுவாங்க. அந்த அம்மா வர சொல்லி நெற்றியில முத்தமிட்டு தன் அருகில உட்கார வைத்து பிறகு கேட்பாங்க, என்ன விஷயம் வந்தீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் ஃபாத்திமா அம்மா வீட்டுக்கு போறாங்களோ, அத்தா வந்துட்டாங்கட்டு பிள்ளை எஞ்சி நின்று போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்று உட்கார வைப்பாங்க. மரியாதை என்பது மிக முக்கியமானது. பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும். பெற்றோர்கள் மேல் இருக்கும்போது, பெற்றோர்கள் கீழ் இருக்கும்போது, பெற்றோர்கள் கீழ் இருக்கும்போது, தகப்பனா இருந்தாலும் சரி, தாயா இருந்து அவர்கள் கீழ் இருக்கும்போது நம் மேல் உட்காரக்கூடாது. சேர்ல இருந்தாலும் சரி, சோபாலா இருந்தாலும் சரி, வேலை எந்த சாப்பிட்டு மேல உட்கார்ந்து தண்ணியை கொடுவோம், மரியாதை. அவர்கள் மேல உட்கார்ந்து இருக்கிறார்கள், நம்ம மேல உட்காரலாம், அது பிரச்சனை இல்லை. அவர்கள் கீழே உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம மேல உட்கார்வது அதற்கு கேடு, ஒழுக்கை கேடு, மரியாதை கேடு. சொல்லலாம் சொல்வார்கள், சிறியவர் மீது இரக்கம் காட்டாதவன், பெரியோருக்கு மரியாதை செலுத்தாதவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. சிறு குழந்தைகள் மீது இரக்கம் காட்டணும், கத்தக்கூடாது. அந்த பிள்ளை என்ன தப்பு நிம்மதிலாம் செய்யக்கூடாதுப்பா. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா காலத்துல ஒரு வயசானவங்க ஒளிச்சிடுறாங்க, தப்பா ஒளிச்சிடுறாங்க. ஸல்லல்லாஹு வம்சத்துல வந்த குழந்தை, அந்த குழந்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த பெரியவங்க பார்த்து சொன்னாங்க, பெரியவங்களே, அப்பாவே, நான் ஒளிச்சேறேன்,
ஏதாவது தவறு இருந்தா சொன்னீங்கன்னா நான் திருந்திக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளை மரியாதை நிமித்தமாக அந்த பெரியவர்கிட்ட சொல்றாங்க. அந்த பெரியவர் சரின்னு சொன்னாங்க, ஒளி செஞ்சாங்க. ஒளி செஞ்ச பிறகு விளங்குச்சு நம்ம தப்பா செய்யறோம். மரியாதை என்பது மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மஸ்ஜில் குபா பக்கத்திலே பிஹருல் அசீர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு, ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல பிஹர் சொல்லக்கூடிய ஒரு கிணறு. அங்க ஸல்லல்லாஹு போய் போனாங்கன்னா குளுமையான காத்து அடிக்கும், நிழல் யாருக்கான போவாங்க. ஒரு சமயத்துல போகின்ற நேரத்துல அந்த கிணறு சின்ன கிணறு, ஒரு 3 பேர் உட்காரலாம். ஸல்லல்லாஹு வர்றாங்க, காவலாளி திறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு போய் என்ன செய்றாங்க, அந்த கிணத்துக்குள்ள காலை விட்டு அப்படியே அலப்பிக்கிட்டு அப்படியே உட்கார்றாங்க. சித்திக் நாய் வர்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப காவலாளி போய் கேட்கிறாங்க, யாருன்னு கேட்கிறாங்க. ஞாபகம் ஸல்லல்லாஹு உள்ள வர சொல்றாங்க. ஸல்லல்லாஹு வந்து பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அந்த கிணத்து பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அவங்களும் காலை தொங்க போட்டு அந்த தண்ணியில அப்படியே கால் நனைச்சுக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அடுத்து வர்றாங்க. அவனும் சலாம் சொல்றாங்க. கேட்டாங்க. ஸல்லல்லாஹு உள்ள அனுப்பி கொடுத்தாங்க. இந்த பக்கம் என்ன செய்யறாங்க, உட்கார்றாங்க. அந்த கொல் அளவு 3 பேர் உட்கார்றத இருக்கு. மூன்றாவதாக சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கிடைக்கிறது. உள்ள வர்றாங்க. உள்ள கரெக்ட் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த மரத்து பக்கத்துல உட்காருங்க, நிழலா இருக்கு, இந்த இடத்துல உட்காருன்னு சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மரியாதை விட்டாங்க, உட்கார்ந்தாங்க. சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவுக்கு பின்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலும் அந்த கிணத்துக்கு வந்தால், கிணறு சும்மா இருந்தால் கூட ஸல்லல்லாஹு மரியாதை நிமித்தமாக இந்த இடத்துல உட்கார சொன்னாங்க. அந்த இடத்துல தான் உட்காருவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம் நடந்துச்சு. அப்பயும் அந்த கிணத்துக்கு வந்தாங்க. அங்க காலியா இருக்கும். ஸல்லல்லாஹு சொன்ன மரியாதை நிமித்தமாக அந்த மரத்துக்கு தான் உட்காரும். தன்னுடைய ஆட்சி காலத்திலே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலேயும் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அந்த கிணத்து பக்கத்துல வந்து சலாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் மரியாதை நிமித்தமா அந்த மரத்து பக்கத்துல உட்காரும். இதெல்லாம் பார்க்கும் நேரத்துல நமக்கு வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும், மரியாதை என்பது தன்னால வர வேண்டும். பெரியவங்களை பார்த்தா முன்னால பார்த்தா நமக்கு தெரியும். நம்ம ஒரு வயசுல வந்து மூத்தவங்க வந்தாங்கன்னா இந்த பாதுல வந்தாங்கன்னா அப்படியே ஓரம் கட்டிடுவோம். அப்பா எல்லாரும் வர்றாருப்பா, சத்தம் போட்டாலும் போட ஒரு கம்பு வச்சிருக்காரு, ஓரம் ஒதுக்கிட்டு இருக்கும். பள்ளியாத்துல அப்படின்னு சொன்னா போதும், எல்லாம் அப்படியே பிள்ளைலாம் சைலண்ட் ஆயிடும். இன்னைக்குள்ள பிள்ளை என்னன்னா, அந்த 2 வீலர்லையும் சைக்கிள்லையும் நடந்து போனா பெரியவங்களை மதிக்கிறதே கிடையாது. மதிக்கிறது மட்டும் இல்ல, கேலியும் கிண்டலும் நையாண்டும் அதிகமாயிட்டு. விளங்கி கொள்ள வேண்டும், பெரியவங்களை மதிச்சே ஆகுது. மரியாதை என்பது பெரியவர்கள் மீது மதிக்கணும், கற்றுக் கொடுக்க ஆசிரியர்கள் மீது மதிக்க வேண்டும். அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் சரியே, எந்த கல்வியாக இருந்தாலும் சரியே, கற்றுக் கொடுக்கும் ஆசிரியருக்கு கண்டிப்பா மரியாதை செலுத்தி ஆகுது. அவர்கள் சகஜமா பழகிறார்கள் என்பதற்காக தோல் மேல் தோல் போட்டுக்கொண்டோ அல்லது மரியாதை நிமித்தமா நடப்பதோ அது சரியான அல்ல. மரியாதை என்பது நாம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். நம் குழந்தைகளுக்கு அந்த மரியாதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னாருக்கு இன்னார்த்தப்பட்டால் நடக்க வேண்டும், இப்படித்தான் ஒழுங்குமுறைமா நடக்க வேண்டும். வீட்டுக்கு வந்தாங்க, நிறைய பேர் வர்றாங்க, அஜத்து மாதிரிலாம் வர்றாங்க, நம்ம பிள்ளை போய் சோபால உட்காந்துட்டு ஆடிட்டு இருக்கு, நம்ம தான் கண்டிக்கணும். உள்ள உட்காரக்கூடாதுப்பா, பெரியவங்களா கீழே உட்காந்துருக்காங்க, நம்ம வீட்டுக்கு துவா செய்ததான் வந்திருக்காங்க, மேலாம் உட்காரக்கூடாது, கீழே தான் உட்காரணும்னு சொல்லணும். நம்முடைய இருக்கக்கூடிய செல்வத்தின் காரணமாக நம்ம அந்த செல்வத்தை அங்கே காட்டக்கூடாது. மரியாதை என்பது அல்லாஹ் தன் ஸல்லல்லாஹு மீது அவ்வளவு மரியாதை செலுத்தினான். மெஹராஜுக்கு அழைத்து நபி ஸல்லல்லாஹு அவர்களை பேசுகின்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்து நஜ்மிலே, பக்கான காப கௌசைனி அவ் அத்னா.
வில்லின் இரு முனை போல் இரண்டு அல்லாஹ் ரசூல் இப்படி உட்கார்ந்தார்கள். எப்படி? அத்தியாயத்தில் உட்கார்ந்து. அல்லாஹ்வுக்கு தேவையில்லையே. நபிக்கு மரியாதை செலுத்துகிறார்கள், நபியின் மரியாதையோடு நடந்து கொண்டார்கள். அப்போ மரியாதை என்பது இந்த சமூகத்திலே, இந்த சமுதாயத்திலே ஊடுருவி இருக்க வேண்டும். யாருக்கும் யாரும் சலித்தவர்கள் அல்ல, யாருக்கும் யாரும் இழைத்தவரும் அல்ல. செல்வம் இன்று இருக்கும், நாளை சென்றுவிடும், நாளை இன்னொருத்தர் சென்றுவிடும். மனிதன் என்பது இந்த கொண்ட நாளை நாளை மறுத்தாயிடுவான். எனவே இருக்கும் காலத்திலே யாருக்கு என்ன மரியாதை செலுத்த வேண்டுமோ அதை நாம் செலுத்தணும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளே சங்கை செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியாதையும் நடப்பதற்கு பாக்கிய செய்வானாக. வஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹு அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب.